ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த வகையில் நாளைய நாள் 28/10/2022 ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சரி, நாளைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 10:30 வரை பார்த்தீர்கள் என்றால் அனுஷமும், அதன் பின்னே கேட்டை நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் மேசராசி நேயர்களுக்கு. அதுவும் 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போக போகிறார். எந்த ஒரு செயலிலும் அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். சரிங்க, நாளைய தினம் மேசராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சரி, நாளைக்கு யாருங்க தினப்பலனை கொடுக்க போகின்றா என்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத பகவான் எங்கெங்க இருக்கார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசியில். இந்த புதன் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக நாளைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். சுபமுகூர்த்த நாள்னாலே அனைத்து விதமான தனிமனித சுபகாரியங்கள், காதுகுத்தில் இருந்து கல்யாணம் வரைக்கும், வீடு மனை புகுதலில் இருந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறது வரைக்கும் எல்லாமே செய்கிறதுக்கு சிறப்பான நாள். ஆக நாளைய தினத்தினை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் நாளைக்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நடத்தலாம். அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள். இது ஒரு சிறப்பு. அதே போல் நாளைய தினம் வாஸ்து நாள். வீடு கட்ட, ஏதாவது ஒரு கட்டடம் புதுசாக தொடங்க, கோவில் பணிகள் துவங்க, இந்த மாதிரி கட்டிடம் சம்பந்தப்பட்ட மண் சார்ந்த அத்துணை விதமான விஷயங்களை துவங்குவதற்கும் செயல்பாடுகளை துவங்குவதற்கும் மிக சிறப்பான நாள். இந்த வாஸ்து நாளினுடைய சிறப்பை பற்றி மட்டும் ஒரு நிமிடம் பேசிடுவோம். அன்பு நண்பர்களே, இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாஸ்து புருஷன் விழித்து கொண்டு இருக்கின்ற ஒரு சுப நாள். கும்பகர்ணன் மாதிரிங்க இவர் ஜோதிட ரீதியாக. இது ஒரு கதை தான், இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த நாள் வரும். ஒரு வருடத்துக்கே ஒரு 7லிருந்து 8 நாள் தான் இந்த வாஸ்து நாள் அமையும். இந்த நாட்களில் கிரக ஆரம்பம் செய்கிறது, அடிக்கல் நாட்டி வேலையை துவங்கிறது, கட்டுமான வேலைகள்லாம் மிக மிக சிறப்பு. இன்றைக்கி சுப முகூர்த்த நாளாக வந்துருச்சுங்க. அதனால் வாஸ்து நாள் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஊர் பக்கங்களில் கிராமங்களில் ஜோதிடத்தை பற்றி பெருசாக தெரியாதவங்க, அப்பா இன்றைக்கி சுப முகூர்த்த நாள்ப்பா, தொடங்கிருப்பா அடிக்கல் நாட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே வாஸ்து நாள் இருந்து ஒரு மரண யோகம், ஒரு கரிநாள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைப்பா இன்றைக்கி மரண யோகமாக இருக்குது, இல்லைப்பா இன்றைக்கி நட்சத்திரம் சரியாக இல்லை, ஆயில்ய நட்சத்திரமாக இருக்குது, இந்த மாதிரியான சில நாள் நட்சத்திரங்களை கூறி அந்த நாளில் அடிக்கல் நாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கேப்டன் டிவி நேயர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாஸ்து நாள் என்கின்ற ஒரு அமைப்பு வருடத்திற்கு 7 அல்லது 8 நாட்கள் தான் வரும். இந்த நாட்கள் அந்த குறிப்பிட்ட நேரம் அது நீங்கள் உங்களுடைய பஞ்சாங்கங்களில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் புரோகிதர் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த சூரிய உதயத்தை பொறுத்து அந்த இடத்துக்கு இடம் இந்த நேரம் மாறுபடும். அதனால் நான் நேரத்தை சொல்லலை. இந்த வாஸ்து நாள் வருகின்ற நாளில் நட்சத்திரம் சரியாக இல்லைனாலும், திதி சரியாக இல்லைனாலும், யோகம் சரியாக இல்லை, எது சரியாக இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வாஸ்து நாள் வாஸ்து நேரம்ங்கிறது பஞ்சாங்கத்திற்கு ஆட்படாது. ஒரு உதாரணத்திற்கு பிரம்ம முகூர்த்தம் எவ்விதமான தோஷமும் அற்றது, கோத்துளி முகூர்த்தம் எவ்விதமான தோஷமும் அற்றது, அபிஜித் முகூர்த்தம் எவ்விதமான தோஷமும் அற்றது அப்படிங்கிற மாதிரி இதுவும் எந்த விதமான தோஷத்திற்கும் ஆட்படாது இந்த வாஸ்து நேரம். ஆக அன்றைக்கி மரண யோகமாக இருக்குது, கீழ்நோக்கு நாளாக இருக்குது, மேல் நோக்கு நாளாக இருக்குது, திதி சரியில்லை, இந்த மாதிரியான எந்த அஷ்டமி திதியாக இருக்குது, இதெல்லாம் ரீசனே கிடையாது. தாராளமாக துவங்கலாங்க. எது எப்படி இருந்தாலும் வாஸ்து நாள் வந்துருச்சுனாலே நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்க்க வேண்டாம். வாஸ்து நாள் வாஸ்து நேரம் பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய 5 உறுப்புகளுக்கு, பஞ்சபூதங்களால் 5 உறுப்புகளுக்கு கட்டுப்படாது. அப்படி கட்டுப்படாத போது அதன் மூலம் வருகின்ற தோஷம் வாஸ்து நேரத்தை பாதிக்காது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆக வாஸ்து நாளில் வந்துட்டாலே தாராளமாக நீங்கள் அடிக்கல் நாட்டி வேலையை தொடங்கிடலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு சிறப்பானது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேசராசிக்காரங்களே, சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஆக அனைத்திலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலுகின்ற நாள். டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடாக இருந்து வந்த சில சச்சரவுகள் எல்லாம் தீர்க்கப்படுகின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. அதே நேரத்தில் கடன் வாங்குறதுக்கு சிறப்பான நாள். எங்கேயாவது பெருசாக கடனை உடனே வாங்குறேன்னு சொல்லிட்டு பெரிய கடன்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். பெரிய பொருளாதார கடன் அமைப்புகளில் சிக்கிக்கொள்வீர்கள். இது ஒரு விஷயம். சந்திராஷ்டமம் வேற போய்கிட்டு இருக்கிறதுனால முக்கியமான கூட்டுத்தொழில் பார்ட்னர்கிட்ட போயிட்டு இன்றைக்கி பார்ட்னராக சேர்றது, இல்லை இன்றைக்கி பார்ட்னரை செலக்ட் பண்ணுறது, இன்றைக்கி வேலைக்கு ஆள் எடுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை தவிர்த்திடணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மேசராசி நேயர்கள் சற்று கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமான செயல்பாடுகள் எதையும் முன்னெடுத்து செய்ய வேண்டாம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சிகளை வழங்குகின்ற நாளாக இல்லை என்பதனால் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்றைய தினத்தினை கடப்பீர்கள். முக்கியமான விஷயங்களில் தலையிடாத வரைக்கும் வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய நாள் நல்ல மன மகிழ்ச்சியான நாளாக அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் நல்ல கணிசமான வருமானத்தை பெறுகின்ற அற்புதமான நாள் நண்பர்களே. உத்தியோகத்தில் அப்படியே கலகலப்பாக இருக்கிற இடமே தெரியாமல் கூட வேலை செய்கிற எல்லாரையுமே கலகலப்பாக வச்சுட்டு அழகாக நகரும். கொஞ்சம் சிரமப்படுவீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வருமானம் நல்ல முறையில் அமைகின்ற அற்புத நாளாக நாளைய தினம் அமைகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற உன்னத நாளாக நாளைய நாள் அமைகின்றது நண்பர்களே. ஆக நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சகல அமைப்புகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அந்த ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. குழந்தை பாக்கியம் சார்ந்து மருத்துவம் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு முறையான மருத்துவம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள். உத்தியோகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிட்டக்கூடிய அதி உன்னதமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய நாள் ஒரு ஆகச்சிறந்த நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. பிடித்ததையெல்லாம் செய்கின்ற நாள், காதல் வெற்றி பெறுகின்ற நாள், புதிய பொருட்சேர்க்கைகளை எல்லாம் செய்கின்ற நாள், தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை முன்வைக்கின்ற நாள், கல்வியில் நல்ல மேன்மைகளை பெறுகின்ற அற்புதமான நாள். நல்ல நாலேஜ் கிடைக்கும். இது நாள் வரையிலும் படித்தாலும் புரியாத சில பகுதிகள் நாளைய தினம் பார்க்கும்போதே புரிஞ்சிடும். அந்த மாதிரியான நாள். அது மட்டும் அல்லாமல் ஏதேனும் பொருட்சேர்க்கைகள், புதுசாக இடம் வாங்கிறது, பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்கிறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வீங்க. இதெல்லாம் நல்ல மேன்மை அடையும். குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள். உங்கள் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தை கண்டும் மனமகிழ்ச்சி பெறுகின்ற நாள். அந்த வகையில் நாளைய தினம் பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை, மகிழ்ச்சியான குழந்தை செல்வத்தோடு விளையாடுதல்னு சகல அமைப்புகளிலும் மன நிறைவுதனை வழங்குகின்ற நிறைவான நாள். வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் வெளியூர் பயணங்கள், வெளி மாநில பயணங்கள் போன்ற தொலைதூர பயணங்களை செய்வதற்கு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக ஏதேனும் ஒரு பொருளை விற்றுட்டு இன்னொரு பொருளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இது வந்து ரொம்ப உள்ளே இருக்குப்பா இந்த இடம், இதை விற்றுட்டு மெயினில் ஒரு இடத்த, ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி போட்டுருணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இடத்த விற்கிறதுக்கும் அந்த இடத்த வாங்கிறதுக்குமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்ல முறையில் அமைகின்ற நல்ல நாளாக கடகராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் சிறு சிறு அலைச்சல்களையும் விரயங்களையும் இந்த நாள் ஏற்படுத்தும். ஆக நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலே எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அடி பின்னிடுவாங்க. படிப்பில் நல்ல மேன்மையையும் படிப்பில் நல்ல ஆர்வத்தையும் வழங்குகின்ற உன்னதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் எதை எடுத்தாலுமே சின்ன சின்ன அலைச்சல்களுக்கு பிறகுதான் எல்லாமே நடைபெறும். மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிலும் இளமையாக நீங்கள் தோற்றமளிப்பீர்கள்.
தாயார் வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேருகின்ற அதி உன்னதமான நாள். வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான மிகச்சிறப்பான நாள். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று நம்முடைய முன்னோர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாளைய தினம் எப்பாடுபட்டாவது பொருளாதாரத்தை நன்முறையில் ஈட்டக்கூடிய அதி உன்னதமான நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள், அது உங்களுக்கு வெற்றிகளையும் லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கும். சில பேச்சுவார்த்தைகளை நடத்துவீர்கள், அதன் மூலமாக நல்ல ஒரு உயரங்களையும் லாபங்களையும் அடைவீர்கள். அந்த அளவுக்கு நாளைய நாள் சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் கூட வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழில் சார்ந்த லாபங்கள் ஏற்படும். நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். கன்னி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது நண்பர்களே. உத்தியோகத்தை பொறுத்தவரையிலும் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் கணிசமான முறையில் அமைகின்ற அற்புத நாளாக நாளைய நாள் அமைகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்துவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டி நாளைய தினம் செயல்படுத்துவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தையில் ஒரு தெளிவுத்தன்மை பிறக்கின்ற அற்புதமான நாள். ஆகையினால் உங்களுடைய வாக்கின் மீது அனைவரும் விசுவாசம் கொள்வார்கள், அதாவது நம்பிக்கை கொள்வார்கள் நண்பர்களே. நாளைய தினத்தில் குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நாளைய தினம் உங்களை பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. பேசுகிற பேச்சிலேயே அடுத்தவங்களை கவர் பண்ணி போகிறேன்னு சொல்கிறவங்கள கூட கூப்பிட்டு அரை மணி நேரம் உட்கார வச்சுருவீங்க. அந்த மாதிரியான நாளாக நாளைய நாள் அமைகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அந்த வகையில் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையில் அனைத்திலும் மிகச்சிறப்பான நாள். வருமானமும் சிறப்பாகவே அமையும். வாழ்த்துக்கள். துலாம். துளாராசி நேயர்களே, அற்புதமான நாளுங்க. வெளியூர் பயணங்கள், வெளி மாநில பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், யாரெல்லாம் இந்த மாதிரியான சில வெளியிட மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வெளியிட மாற்றங்கள் கைகூடி வருகின்ற உன்னத நாளாக அமைகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள். தொடாததிலும் நல்ல வெற்றிகளை அடைவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். படிப்பில் நல்ல உயர்நிலையை பெறுகின்ற அற்புதமான நாள். தகப்பனாரினுடைய ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைய தினம், அதாவது நாளைய தினம் பார்ப்பதற்கே மிகவும் இளமையாக இருப்பீர்கள். எதிலும் ஒரு வேகமான துடிதுடிப்பும் ஒரு புத்துணர்ச்சியும் நாள் முழுக்கவும் உங்களை மனநிறைவோடு கொண்டு செல்லும். வியாபார யுக்தி அறிந்து அனைத்திலும் செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். அந்த அளவுக்கு சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாள். இந்த அறிவார்ந்த சிந்தனைகளோடு சிந்திக்கின்ற நாளாகவும் நாளைய தினம் அமைகின்றது. அந்த வகையில் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அஷ்டமாதிபதி 12, அவரே லாபாதிபதியும். அதிர்ஷ்டத்தை நோக்கி மனம் பாயும் நண்பர்களை நாளைய தினம். இதில் முதலீடு போட்டால் இவ்வளவு லாபங்களை அள்ளலாமா, அதை அவரோடு செய்தால் இந்த அளவு பணவரவை ஈட்டலாமா அப்படின்னு நம்மளுடைய ஆசையை தூண்டுவாங்க. நம்மளை என்ன பண்ணுவோம், ஒரு 10,000 முதல்ல போடுவோம், 20,000 வந்துடும், 20,000 போடுவோம், 40,000 வந்துடும். அடேங்கப்பா, சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி ஒரு கடனை வாங்கி திரட்டி 10 லட்ச ரூபா போடுவோம், காணாமல் போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவது மாதிரியான நாள். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. பெருசாக பேராசைப்பட்டு எதிரையும் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிற வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அந்த விதத்தில் நாளைய நாள் பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய நாள். தொலைதூர பயணங்கள் செய்கிறதுக்கு ஓகே. வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு விரயங்கள் குறைந்து சற்று வரவுகள் அதிகரிப்பது மாதிரியான நாள்.
மற்றவர்களுக்கு இது ஒரு பெரிய சிறப்பான நாள் இல்லை. அமைதி காப்பது சிறப்பு. வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள் என்றே நான் கூறுவேன். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மேன்மைகளையும் லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். திருமண முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற உன்னதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பது மாதிரியான உன்னதமான நாள். நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் உங்களுக்கென ஒரு தனிப்பட்ட மரியாதை கிடைக்கும். கடன் தொந்தரவுகளெல்லாம் குறைவது மாதிரியான அற்புதமான நாள். நட்பு வட்டாரங்கள், இந்த நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து சில லாபங்கள் எல்லாம் நல்ல முறையில் கிடைக்கின்ற அதி உன்னதமான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த வகையில் நாளைய நாள் சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் 6-9 10ஆம் பாவகத்திலே தொழில் வேலை உத்தியோகத்தை பொறுத்தவரையிலும் நல்ல உயரங்களை வழங்குகின்ற நாள் நண்பர்களே. நல்ல உயரங்களை வழங்கும். முழு கவனத்தை செலுத்தி உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் முழு ஃபோக்கஸ்டாக இருங்க. நல்ல மேன்மையான அமைப்புகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் நாளைய நாள் அனைத்து அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கின்ற உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைப்பது மாதிரியான சிறப்பான நாள். தொழிலில் நல்ல பெயரும் புகழும் அந்தஸ்தையும் பெறுவீர்கள். உயர்கல்வி நல்ல மேன்மை பெறும். நீண்ட நாட்களாக வச்சுக்கிட்டு இருந்த அரியர்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வழி கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அந்த வகையில் நாளைய தினம் சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய அதி உன்னதமான நாளாக அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி நேயர்களே, நாளைய நாள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடையூறுகளை கொடுத்து அதன் பிறகு நன்மைகளை வழங்கும். பெருசாக ஆசைப்பட்டு மட்டும் எதையும் செய்யாது. நாளைய தினம் இங்கே பாருங்க, ஒரே லாஜிக். நாளைய தினம் பெருசாக ஆசைப்படாமல் ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா சக்ஸஸ். ஒரு ஈடுபாடோட ஒரு ஆசையோட ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா ஃபெயிலியர். இது லாஜிக். கேள்வியை கேட்காதீங்க, இது லாஜிக். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதைப்படி நடந்துக்கிறது நல்லது. உங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்தவரையிலும் படிப்பில் நல்ல மேன்மை ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து முயற்சி செய்வதற்கு மிக மேன்மையான நாள். உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த மாற்றங்கள் எல்லாம் சித்திக்கின்ற அதி உன்னதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன உதவிகளெல்லாம் கிடைக்கும். காதல் வெற்றி பெறுகின்ற நாள். வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் பாதகாதிபதி அட்டமஸ்தானம் தனிலே. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் மன நிறைவினை பெற வேண்டும், பொருளாதார உயர்வுகளை பெற வேண்டும் என நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயமாக எங்காவது உங்களை சறுக்கி விடுவதற்கான அல்லது வழுக்கி விடுவதற்கான வாய்ப்புண்டு. ஆக கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. பெருசாக எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாதீர்கள். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செயல்பாடுகளை எல்லாம் தவிர்த்து கொள்வது சிறப்பானது. அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நண்பர்களை நம்பி கூட எந்த காரியத்திலும் இறங்காதீங்க. நான் சொன்னேன் உனக்கு எங்கடா போச்சு அறிவு அப்படிம்பாங்க எல்லாம் தோற்று போனதுக்கப்புறம். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் அனைத்து அமைப்புகளிலும் சற்று நிதானத்தன்மையினை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. ஆரோக்கியத்திலும் சரி, பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டியது அதைவிட மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இருப்பதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருந்தது என்பதனை பார்த்தோம். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். வாருங்கள்.
அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஜென்ம லக்னம் அல்லது ஜென்ம ராசியில் சுக்கிரன் அமையப் பெற்றால் உங்களுடைய குண அமைப்பு எப்படி இருக்கும்? 12 லக்னம் 12 ராசியில் நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசியில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். உங்களுடைய ராசியிலோ அல்லது லக்னத்திலோ சுக்கிரன் அமைய பெற்று விட்டார் என்றார் சில இயல்புகள் உங்களுக்கு இயல்பாகவே வந்து சேரும். வீட்டில் எல்லாம் வேலை செய்வாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செய்கிற வேலையினுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. கஷ்டப்பட்டு வடை சுடுறது ஒருத்தர், அந்த வடையை அழகாக எடுத்து சாப்பிட்றது இன்னொருத்தர். அப்படி எதையும் சுகவாசிகளாக அனுபவிக்க பிறந்தவர்கள் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கவங்க. பெருசாக கஷ்டப்படுறதுக்கு விரும்பவே மாட்டீர்கள். எங்கே இருந்தாலும் குடும்பமே கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாலும் எனக்கு பிரியாணி வேணும்பீங்க. சுகவாசிகள், சொகுசுத்தன்மையை எதிர்பார்ப்பவர்கள். அதாவது இவங்க அப்படி நடந்து போக சொல்ல லைட்டாக இங்கே தூசு பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா இப்படி தூசு படுற மாதிரி நடக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இவங்க கருப்பாக இருக்காங்க கலராக இருக்காங்கங்கிறது ரெண்டாவது பட்சம். லக்னத்திலேயோ ராசிலேயோ சுக்கிரன் இருந்தால் பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இருப்பாங்க. இந்த கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆக அன்பு நண்பர்களே, லக்னத்தில் சுக்கிரன் அமைய பெற்றால் சுகவாசிகளாக இருப்பார்கள். பெரிதாக உடல் கஷ்டப்படாத மாதிரியாக அமைதியாக இருப்பதற்கே ஆசைப்படுவார்கள். எதிலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எப்பொழுதுமே முகத்தில் ஒரு ஆனந்த ரேகை ஓடிக்கொண்டே இருக்கும். மிக அதிக ரசனை உள்ளவர்கள். எதையும் ரசித்து ருசித்து, சாப்பாடு கூட ருசித்து சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி அடித்து தூக்கிட்டு கிளப்பிட்டு போயிட மாட்டாங்க. 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் அதிக காதல் உணர்ச்சி மிக்கவர்கள். ஆக ஒரு கலை நயமும் மிக்கவர்கள், கலை ஈடுபாடு உடையவர்கள். பொதுவாகவே பொருளாதாரத்தின் மீது இவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். இந்த தன்மைகள் எல்லாம் லக்னத்திலேயோ ராசியிலேயோ சுக்கிரன் இருந்தால் இருக்கும். அப்படிங்கிறத இன்றைய தினத்தினுடைய தகவலாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.